இருக்கினிய துலாம் ராசிக்காரர்களே, சித்திரை, சுவாதி, விசாகம் ஆகிய திருநட்சத்திரங்கள் கொண்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் தமிழ் புத்தாண்டு ராசி பலன். படிக்கின்ற மாணவ கண்மணிகள் படிப்பில் சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். தாங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கவில்லையே என்று வருத்தப்பட வேண்டாம். கிடைத்தால் மிகவும் சிறப்பு என்று சந்தோஷப்படுங்கள். கிடைத்த மதிப்பெண்ணை கொண்டு அடுத்த பயணத்தை தொடருங்கள். உங்கள் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும். பெண்களாக இருந்தால் வேலைப்பளு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்கள் தொழிலில் சற்று வேலைப்பளு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தாங்கள் நினைத்த இடத்தில் இடமாறி சென்று நல்ல இடத்தில் அமர நேரும். சிலருக்கு பதவி உயர்வால் மன மகிழ்ச்சி அடையக்கூடிய வருடமாக இந்த தமிழ் வருடம் அமைகிறது. வைகாசி மாதம் 12ஆம் தேதி ஏற்படக்கூடிய குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஜீவனஸ்தானத்திற்கு வருகிறார். 10ல் குரு வந்தால் பதவி பறிபோகும், ஈசினி யாசகம் செய்து இருக்கிறாரே என்ற ஒரு ஜோதிட மொழி இருந்தாலும் தாங்கள் மனம் தளர வேண்டாம். நன்மைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வருடமாக அமைகிறது. ஆக சிலர் குழந்தைகளை படிப்பதற்காக சில பழைய சொத்துக்களை ஈடு வைத்தோ அல்லது விற்றோ படிக்க வைக்க நேரலாம். அல்லது தொழிலில் அந்த பணத்தை கொண்டே போடலாம். சிலர் புதிய வீடு கட்டுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை இந்த வருடம் உருவாக்கும். வைகாசி 27ஆம் தேதி உங்களுடைய லாபஸ்தானத்தில் இருந்து வந்த உங்களுடைய ராகு எதுகள் சர்ப்பக்கிரகங்கள் மாறி உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்திலும் ஜீவனஸ்தானத்திலும் இப்படி கேந்திர ஸ்தானத்தில் பாம்புகள் அமைவது அது ஒரு வகையில் நற்பலன் உண்டாக்கும். ஆனால் பங்காளிகள் அண்ணன் தம்பிகள் வகையில் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. கணவன் மனைவி இடையே சிறு சிறு மன உளைச்சல்கள் ஏற்படக்கூடிய வருடமாக இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் ஒரு இடத்தில் அமர்ந்து மனமிட்டு பேசி உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளுங்கள். 3வது நபருக்கு இடம் கொடுக்காதீர்கள். சிலருக்கு விவாகரத்து வரை செல்ல நேரும். வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிறு சனிக்கிழமைகளில் பிருத்தியங்கரா தேவியை வழிபாடு செய்யுங்கள், நலம் பெறுவீர்கள். பிருத்தியங்கரா தேவியை வழிபாடு செய்யுங்கள், குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும்.